வணக்கம் நேயர்களே, மோந்தா புயலை தொடரும் சத்தியம் டிவி. புயலை தொடர்ந்து பல்வேறு செய்திகள் உடனுக்குடன் மோந்தா புயல் குறித்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தகவலை கொடுத்து கொண்டிருக்கும் சத்தியம் டிவியில் தற்போது மிக முக்கியமான உங்கள் அனைவர் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை சொல்வதற்காக இந்த சிறப்பு நேரலைக்கு வந்திருக்கிறோம். தற்போது மோந்தா புயல் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி ஒன்று வரும். மோந்தா புயல் எங்கே இருக்கிறது? மோந்தா புயலால் தமிழகத்திலே இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை பெய்யும்? நேற்று மாலையுடன் மழை நின்றுவிடும் என்றார்கள், ஆனால் இன்றும் பெய்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த மழை நிற்குமா நிற்காதா போன்ற பல கேள்விகள் உங்கள் உள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் பதில் காண்பதற்காக தான் இந்த சிறப்பு நிலை. முதலில் மோந்தா புயல் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மோந்தா புயலானது தற்போது சென்னையை தாண்டி, தமிழகத்தை தாண்டி ஆந்திராவின் கடற்பகுதியில் சென்று ஆந்திராவின் கடற்பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது. அங்கே நெருங்குகின்ற காட்சி தான் தற்போது சேட்டலைட் புகைப்படம், தற்போது கிடைத்த சற்று முன் எடுத்த சேட்டலைட் புகைப்படம், செயற்கைக்கோளிலிருந்து நேரடியாக கிடைத்த புகைப்படத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் தான் மோந்தா புயல் தற்போது இருக்கிறது. இது எங்கே இருக்கிறது என்பதை விலாவரியாக காண்பிக்கிறேன். முதலில் செயற்கைக்கோள் கிடைத்த புகைப்படம் இதுதான். இந்த புகைப்படம் பார்க்கும்போது சென்னையில் இந்த இருக்கிறது, இங்கு விசாகப்பட்டினம் இருக்கிறது, காக்கிநாடு அருகே, அதாவது தற்போது மசூலிப்பட்டினத்திலிருந்து 150 தெற்கு தென்கிழக்கே, மசூலிப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த புயல். இந்த புயல் மையம் கொண்டு நகர்ந்து வருகிறது. 16 கிலோமீட்டர் வேகத்திலே, மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. தற்போது அந்த பகுதியில் மட்டும் 80 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று, சூறாவளி காற்று கடலிலே வீசிக்கொண்டிருக்கிறது. இதன் தாக்கத்தின் காரணமாக இந்த கடலோரம், அதாவது கிழக்கு கடலோரம் முழுவதும், ஒடிசாவிலிருந்து தமிழகத்தின் கடற்கரை வரை, வடகடலோர பகுதிகள், தமிழகத்தின் வடகடலோர பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தின் மொத்த கடலோர பகுதிகளும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையானது எவ்வளவு நாள் பெய்யும், எவ்வளவு நேரம் பெய்யும் என்பது குறித்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. மிக முக்கியமானது, சென்னை உட்பட 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இன்று மாலை வரை இருக்கிறது. கனமழை திடீர் என்று பெய்யும். அவ்வப்போது கனமழை பெய்தாலும் தூறல் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்று மாலை வரை. ஏனென்றால் இன்று மாலை தான் கரையை கடக்கப் போகிறது புயல். அந்த புயல் எப்படி கரையை கடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். தற்பொழுது இங்குதான் புயல் கரையை கடக்கப் போகிறது. இந்த இடம்தான் புயல் கரையை கடக்கும் பகுதி. இன்று மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக புயல் கரையை கடக்க தொடங்கும். இந்த மோந்தா தீவிர புயலாக தற்பொழுது மசூலிப்பட்டினத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலே தெற்கு தென்கிழக்கே மையம் கொண்டிருக்க இந்த மோந்தா இந்த இடத்திலே சரியாக இன்று மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக கரையை கடக்கப் போகிறது. கரையை கடக்கும் பொழுது தீவிர புயலாகவே கரையை கடக்கிறது. எனவே 110 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று அந்த கடற்கரை பகுதியிலே வீசக்கூடும், மழையும் பெய்யக்கூடும். ஆனால் கரையை கடக்கும் போது மழை சற்று ஓயும். ஆனால் காற்று, சூறாவளி காற்று 110 கிலோமீட்டர் என்றால் கிட்டத்தட்ட சூறாவளி பறந்து செல்லக்கூடிய அளவுக்கு, ஒல்லியாக இருப்பவர்களும் பறந்து நகர்ந்து சென்று விடுவார்கள், அந்த அளவுக்கு காற்று வீசக்கூடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே மிகப்பெரிய இன்று மாலை காற்று வீசப்போகிறது. ஆந்திரா முழுவதும் தற்போது உச்சகட்ட உஷார் நிலை, பாதுகாப்பு நிலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அறிவிக்கப்பட்டு அனைத்து இடங்களிலும் தயார் நிலையிலே மீட்பு படையினர் இருக்கிறார்கள். நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. ஒட்டுமொத்த ஆந்திர அரசு இயந்திரம் தற்போது மும்முரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது அங்கிருந்து கிடைத்த தகவல். அது மட்டுமன்ற, புதுச்சேரிக்கும் பாதிப்பு. புதுச்சேரி என்றால் முக்கிய மெயின் புதுச்சேரி அல்ல, ஆந்திராவிலே ஏனாம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் உள்ள புதுச்சேரி, அதற்கும் தற்போது புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீவிர புயல் எச்சரிக்கை. எனவே மிகப்பெரிய அளவுக்கு அந்த புயல் எச்சரிக்கை, இதுதான் பாதை. அதே போன்று நம்ம தற்போது ஏன் சென்னையில் மழை பெய்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கான விடைதான் இது. அதாவது இங்குதான் புயல் கரையை கடக்கிறது. ஆனால் இந்த புயலினுடைய தாக்கம், அதாவது இந்த மைய பகுதி, இந்த நீல வண்ணத்தில் பச்சை வண்ணத்திலே இருக்கின்ற பகுதி தான் முக்கியமான புயல் பகுதி. இங்குதான் அதிக அளவு சூறாவளி இருக்கும். மழை மேகம் குறைவாக இருந்தாலும் சூறாவளி காற்று அதிகம் இருக்கும். அதை அடுத்துள்ள பகுதி நீல வண்ணத்தில் இருக்கின்றது. இந்த நீல வண்ணத்தில் இருக்கின்ற பகுதியில் சூறாவளியும் இருக்கும், மழையும் இருக்கும். ஆனால் இந்த வெளிவட்டத்தில் இருக்கின்ற ஆஷ் கலரில் இருக்கிறது, வெளிவட்டத்தில் இருக்கின்றது இந்த இடம், இதில் தான் சென்னை வருகிறது. சென்னை இங்குதான் இருக்கிறது. எனவே சென்னை வருவதால் அதை பார்க்கும்போது சென்னையிலே நீங்க பார்க்கலாம், வழக்கம் போல இங்கும் புயல் காற்றின் வேகம் நமக்கு வேலை செய்கிறது நினைக்கிறேன். இது அரபிக்கடலோரம் இருக்கின்ற பகுதி. அரபிக்கடலில் இருக்கின்ற காற்றழுத்தம் காற்றழுத்தமாக இருக்கிறது.
தற்போது இந்த சென்னை பகுதி அதனால்தான் சென்னையிலே அந்த மேகங்கள் இருப்பதால், மழை மேகங்கள் இருப்பதால் சென்னையிலே மழை பெய்து. சென்னை மட்டுமல்ல, திருவள்ளூர் வரை இங்கு பார்க்கலாம். சென்னை திருவள்ளூர் பகுதிகள் எல்லாம் அந்த மழை மேகங்கள் இருப்பதால் தான் அந்த சூறாவளியின் புயலினுடைய தீவிர புயலினுடைய வட்டத்திலே இருக்கிறோம் நாம். அதனால் தான் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று மாலை வரை, கரையை கடக்கும் வரை சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் மட்டுமல்ல, உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, அதே போன்று தேனி, தென்காசி, குமரி, நெல்லை 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, குமரி, கன்னியாகுமரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களுக்கு எல்லாம், நெல்லை ஆகிய திருநெல்வேலி ஆகிய இடம், இந்த 8 மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை. திருவள்ளூருக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை, அதாவது 20 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று. ஆனால் காலையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது, விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. கனமழை எப்போதாவது தான் பெய்கிறது, ஆனால் தூறல் மழை தொடர்ந்து இருக்கிறது. எனவே ஈரப்பதத்துடன் சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் காணப்படுகிறது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை. தற்பொழுது இது எந்த புயல் செல்லும் வேகம், இந்த இடங்களில் எல்லாம் மீனவர்கள் செல்லக்கூடாது என்பதற்காக இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. புயல் எப்படி இன்று கரையை கடப்பதால் இந்த மாலை கரையை கடந்த பிறகு இப்படிதான் புயலுடைய தாக்கம் இருக்கும். இந்த புயல் எப்படி கரையை கடக்கும் பொழுது அதனுடைய தாக்கத்தின் காரணமாக ஆந்திராவின் பெரும்பாலான பகுதிகள் பெருமழை பெய்யும். அதாவது கனமழை, மிக அதி கனமழை என்பார்களே, அந்த அதி கனமழை 20 சென்டிமீட்டருக்கு மேல் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு மேல் ஆந்திராவின் பெரும் பகுதி முழுவதும் பெய்யும். இதனுடைய பாதிப்பு, தாக்கம் தெலுங்கானாவிலும் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் பார்க்கிறோம். அடுத்ததாக எப்படி செல்கிறது இந்த மோந்தா புயல் என்பதற்காக இந்த வரைகளை கொடுத்திருக்கிறோம். இந்த மோந்தா புயல் இந்த மோந்தா புயலின் காரணமாக அதிக இடி மின்னல் ஏற்படுகிறது. ஏன் மின்னல் ஏற்படுகிறது? காற்றின் காரணமாக, வெப்ப காற்றும் குளிர்காற்றும் ஒன்றாக இணைவதால் ஏற்படுகின்ற இடி மின்னல் தான். அதற்கு இப்படிதான் இடி மின்னல் ஏற்படுகிறது. அதே போன்று குளிர்வித்து மழையாக மாற்று குளிர் இமயத்தில் இருந்து அரபிக்கடலில் வரும் காற்று, வங்கக்கடலில் வரும் காற்று, 2 காற்றிலும் ஒன்றாக மோதுவதால் அந்த இடி மின்னல் ஏற்படுகிறது. இப்படிதான் செல்கிறது. சென்னையிலிருந்து நெல்லூர், விஜயவாடா கடலூர் இந்த இடத்தில் தான் அந்த கரையை கடக்கும் மோந்தா புயலுடைய பகுதி. எதிர்காற்று கிட்டத்தட்ட 5500 மீட்டர் உயரத்திலே எதிர்காற்று சாய்ந்து இருப்பதால் தான் இந்த மழை மேகங்கள் சென்னை பகுதியிலே இருக்கின்றன. அந்த வட்டம், பெரிய வட்டம் இருக்கிறது, அதற்கு காரணம் தான் இது. அதனால் தான் இந்த அளவுக்கு தொடர்ந்து மழை வந்து கொண்டிருக்கிறது. விசாகப்பட்டினம் சென்னை இந்த நேர்கோட்டில் இருப்பதால், இப்படி செல்வதால், அந்த வளைவு இருப்பதால் தான், அந்த வளைவின் காரணமாக புயல் இப்படி செல்கிறது. அதனுடைய எதிர்காற்றின் காரணமாக நமக்கு அந்த மழை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, ஏற்கனவே நான் சொன்னது 3 கேள்விகள். எப்போது புயல் கரையை கடக்கும்? இன்று மாலை சரியாக 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக புயல், மோந்தா புயல் தீவிர புயலாக கரையை கடக்கும். கரையை கடப்பதற்கான இடமும் கிட்டத்தட்ட உறுதி செய்து விட்டார்கள். மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடா மண்டலத்திலே இந்த புயல் கரையை கடக்க இருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். புயல் கரையை கடக்கும் போது 110 கிலோமீட்டர் வேகத்திலே, மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலே புயல் கரையை கடக்கும். சூறாவளி காற்று பயங்கரமாக வீசும். பயங்கரம் என்ற சொல் பயன்படுத்துதல் சரியா என்று தெரியவில்லை, ஆனால் அந்த அளவுக்கு பயப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த காற்று இருக்கும். சூறாவளி காற்று மாற்று கருத்தில்லை. தற்போது புயல் எங்க இருக்கிறது என்றால், மசூலிப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர், காக்கிநாடாவில் இருந்து 240 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கே இருக்கிறது. சென்னை எல்லாம் தாண்டி சென்று விட்டது புயல் என்பதுதான் தற்போதைய நிலைமை. அதே போன்று புதுச்சேரியை சேர்ந்த ஏனாம் பகுதிக்கும் அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கும் பெருமழை, மிக அதீத கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு என கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி சென்னையிலே எப்போது மழை நிற்கும் என்றால், இன்று மாலைக்கு பிறகு, புயல் கரையை கடந்த பிறகு 7 மணி, இன்று இரவு 7 மணியிலிருந்து சென்னையிலே மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்துவிடும். நாளை மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்பதுதான் தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு இன்று மாலை வரை கனமழை எச்சரிக்கை. அதாவது அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும், விட்டு விட்டு தூறல் மழை தொடர்ந்து இருக்கும். இன்று மாலை வரை நிச்சயமாக மழை வந்து கொண்டுதான் இருக்கும். வெயில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 7 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை குறைந்து நாளை வெயிலை நிச்சயம் பார்க்கலாம். இந்த இடங்களிலே
திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யலாம், அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இதனால் திருவள்ளூரில் தாக்கம் நிறைய இருக்கும். ஆந்திராவில் பெய்கின்ற மழையின் சூறாவளியின் காரணமாக இங்கு அந்த தாக்கம் பெரிதாக இருக்கும் என்பதால் திருவள்ளூருக்கு அவ்வப்போது மிக கனமழை பெய்யும். இந்த 8 மாவட்டத்தில் கனமழை, இங்கு மிக கனமழை பெய்யும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். இன்று கூட பொன்னேரி, எண்ணூர் போன்ற இடங்கள்லாம் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது. எனவே மழை தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்று மாலை புயல் கரையை கடப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆந்திராவிலே தற்போது சூறாவளி காற்றின் வேகம் மிக அதிக அளவு இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இன்று கூட நமது தொடர்ந்து புயலை தொடரும் சத்தியம் தொலைக்காட்சியில் இன்று மிக முக்கியமாக சென்னையில் உள்ள பட்டினப்பாக்கம், மெரினா போன்ற கடற்கரையில் கடல் கொந்தளிப்பு, சீற்றத்துடன் கடல் காணப்பட்ட காட்சிகளை எல்லாம் முதல் காட்சிகளாக கொடுத்திருந்தோம். தற்போது ஆந்திராவில் கரையை கடக்கும் போது அங்கு என்ன நடக்கும் என்பதெல்லாம் அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது புல்லட் செய்திகள் தயாராக காத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு புல்லட் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறது சத்தியம் தொலைக்காட்சி. எங்கும் சென்று விடாமல் காத்திருங்கள்.